சிங்கப்பூரின் உணவு மற்றும் மின்சார தேவையில் 90 விழுக்காடு வெளிநாடுகளையே சார்ந்துள்ளது. மத்திய கிழக்கு மோதல்கள் மற்றும் உலகளாவிய போர் சூழல் நமது இறக்குமதி சங்கிலியை பாதிக்கலாம். தூர நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யும் போது கப்பல் போக்குவரத்து மற்றும் காப்புறுதி செலவு அதிகரிப்பால் விலையேற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. புதிய ஏற்றுமதி நாடுகளை கண்டறிவது எளிதல்ல. அதற்கு பல ஆண்டுகள் ஆகலாம். 2030ஆம் ஆண்டிற்குள் 30 விழுக்காடு உணவு தேவையை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. நிலப்பரப்பு மிகவும் குறைவாக உள்ள ஒரு நாட்டில் வீடுகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் இடையே உழவு தொழிலுக்கு நிலத்தை ஒதுக்குவது மிகவும் கடினமான செயல். இறக்குமதி சார்பை குறைப்பது என்பது ஒரு தேசிய பாதுகாப்பு நடவடிக்கை. எரிசக்தி உற்பத்தியிலும் பயன்பாட்டிலும் சிங்கப்பூர் சவாலை எதிர்நோக்குகிறது. சிங்கப்பூர் பெரும்பாலும் இயற்கை எரிவாயுவையே நம்பியுள்ளது. சூரிய சக்தி மற்றும் காற்றாலை மின்சாரத்திற்கு போதிய நிலப்பரப்பு இல்லை. கம்பி வடங்கள் மூலம் மின்சாரம் கொண்டு வரும் திட்டங்கள் இன்னும் சவாலாகவே உள்ளன. ஒவ்வொரு பதற்ற காலத்தையும் ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அமைச்சர்கள் அண்மையில் நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தினார்கள். நாம் செய்ய வேண்டியவை உள்ளூர் தயாரிப்புகளை வாங்கி விவசாயிகளை ஆதரிப்பது, உணவு விரயத்தை தவிர்ப்பது, பொது போக்குவரத்தை பயன்படுத்தி எரிசக்தியை சேமிப்பது, நெருக்கடி நேரத்தில் பொருள்களை வாங்கி குவிக்காமல் இருப்பது, சமூகமாக ஒன்றிணைந்து அமைதியுடன் இந்த சூழலை எதிர்கொள்வோம். இது ஏப்ரல் 12ஆம் தேதி முரசொலி தலையங்கத்தின் ஒரு பகுதிதான். முழு விவரத்தையும் தெரிந்து கொள்ள தமிழ் முரசு இணைய பக்கத்தை நாடுங்கள். www.tamilmurasu.com.sg